ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நம்ம யாதகிரி குட்டா இந்த கோவிலை பற்றி இப்போ பார்க்கலாம். அங்கே இருக்கிற லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி, இது தெலுங்கானா மாநிலத்தில் யாதாத்ரி, அது புவனகிரி மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற இந்த யாதகிரி குட்டா லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் புராண காலத்தை சேர்ந்தது. இங்கு உள்ள இந்த நரசிம்மர் நாராயண மகரிஷியின் தவத்தால் சுயம்புவாக எழுந்தருளினார். 15வது நூற்றாண்டில் விஜயநகர மன்னர் ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் அவர் போருக்கு செல்லும் முன் இந்த லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியை வழிபட்டு சென்றதாக நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இந்த புராண வரலாற்றை பற்றி பார்ப்போம்னா, யது குலத்தை சேர்ந்த யாதா என்ற முனிவர் மலையில் பெருமாளை நோக்கி கடும் தவம் புரிந்தார். அந்த முனிவரின் பக்தியால் மகிழ்ந்த பெருமாள் நரசிம்மராக காட்சி தந்தார். அந்த முனிவரின் வேண்டுகோளின்படி மலை வடிவில் இங்கேயே அருள் பாலித்தார். அந்த யாதா முனிவரின் பெயரால் யாதகிரி என்றும், குட்டா அப்படின்னா மலை அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அந்த முனிவரின் யாதா பெயர்னால இது யாதகிரி அப்படிங்கிற பெயர் அழைக்கப்படுகிறது. இந்த யாதகிரி குட்டா அனைத்து மக்களும் இந்த பெருமாளை தரிசித்து வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்கிறாங்க. இன்னொன்று, இந்த பெருமாளுக்கு உள்ள சிறப்பு அம்சங்களை பார்ப்போம். 3 வடிவங்கள் இருக்கார். இந்த கோவிலின் குகைக்குள்ள ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர், ஜுவாலா, யோகா மற்றும் நரசிம்மர் 3 வெவ்வேறு வடிவங்களில் காட்சி கொடுக்கிறார். சுதர்சன சக்கரம், இந்த மூலவரின் பின்புறம் உள்ள சுதர்சன சக்கரம் தன்னை நாடி வரும் அனைத்து மக்களையும் காப்பாற்றக்கூடிய சக்கரம் என்று அனைவராலும் நம்பி வணங்கப்படுகின்றது. இந்த பக்தர்களின் நோய்களை தீர்த்து தீய சக்திகளிலிருந்து காப்பதாக நம்பப்படுகிறது இந்த சுதர்சன சக்கரம். நவீன திருப்பணி, இந்த சமீப காலத்தில் இந்த தெலுங்கானா அரசால் பாரம்பரிய சிற்பக்கலையுடன் கருங்கற்களை கொண்டு பிரம்மாண்ட முறையில் புதுப்பிக்கப்பட்டு யாதாத்ரி அப்படின்னு இங்கே உள்ள இந்த யாதகிரி குட்டா அழைக்கப்படுகின்றது. இது விஷ்ணுவின் 4ஆம் அவதாரமான நரசிம்மர் கோவிலாகும். இந்த கோவிலில் யாதகிரி குட்டா இந்த சிறு நகரத்தில் உள்ள ஒரு சிறு குன்றில் மேலே இந்த கோவில் இருக்கிறது. ஹைதராபாத்தில் இருந்து 52 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. அதிக அளவு பக்தர்கள் கூட்டம் ஞாயிறு மற்றும் விடுமுறை நாட்களில் இங்கே அந்த சுவாமியை வணங்குவாங்க அனைவரும். அந்த கூட்டத்தையும் நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். எவ்வளவு மக்கள் கூட்டம் விடுமுறையில் வராங்க, அந்த பெருமாள் மேலே உள்ள அந்த அபிமானமும் நமக்கு இங்கே தெரியும். மற்றும் மூலவர் நரசிம்மர். ஆரம்ப காலத்தில் பழங்குடி மக்கள் இந்த பகுதியில் குடியேறி இயற்கையான அந்த குகையில் இருந்த சுயம்பு நரசிம்மர் அவரை வழிபடுறாங்க. சரியான வழிமுறைகள் இல்லாததுனால ஆண்டவர் மலையின் உச்சியில் மறைந்தார் அப்படிங்கிற ஒரு புராண கதையும் இங்கே இருக்கின்றது. இந்த 21வது நூற்றாண்டில் மாபெரும் புனரமைப்பு, அந்த 2016லேருந்து 2022 வரை தெலுங்கானா அரசு யாதகிரி அந்த கோவில் மேம்பாட்டு ஆணையம், அதான் OITDA, அது வரலாற்று சிறப்புமிக்க புனரமைப்பு பணிகளை மேற்கொண்டது. சுமார் 17.5 அந்த ஏக்கர் பரப்பளவில் முழுக்க கிருஷ்ணச்சீலா, அதான் கரும்பாறை, அந்த கற்களை கொண்டு சிமெண்ட் கான்கிரீட் பயன்படுத்தாமல் பாரம்பரிய ஆகம முறைப்படி பிரம்மாண்டமான யாதாத்ரி அந்த ஆலயம் மறு சீரமைக்கப்பட்டிருக்கு. இப்பொழுது நிலை எப்படின்னா, தெலுங்கானாவின் திருப்பதி அப்படின்னு பக்தர்களால் அழைக்கப்படுகிறது. தெலுங்கானாவின் திருப்பதி இந்த யாதகிரி குட்டா. மூலவரின் விமான கோபுரம் தங்கத்தால் வேயப்பட்டு 5 வடிவ நரசிம்மர், ஜுவாலா நரசிம்மர், யோகானந்த நரசிம்மர், உக்ர நரசிம்மர், கந்த பேருண்ட நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மர் அப்படின்னு ஒரே இடத்துல அருள் பாலிக்கும் சிறப்புமிக்க ஆன்மீக தலமாக விளங்கி வருகிறது இந்த யாதகிரி குட்டா. மற்றும் முழுமையான வழிமுறைகள், ஆன்மீக தலங்கள் அனைத்து மக்களாலும் போற்றப்பட்டு வருகின்றது. அனைத்து மக்களும் இங்கே இருக்கிற அந்த லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியை வணங்கி அவரின் அருளுக்கு பாத்திரமாகி வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாக வாழணும்னு நான் பிரார்த்திக்கொள்கிறேன். அனைவரும் வாங்க அந்த நரசிம்ம சுவாமியை வணங்கி வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழணும். நன்றி, வணக்கம்.
கோல்டு இல்லையா, தங்கமுலாம் கோபுரம். கேசிஆர் கட்டினா லெஃப்ட் சைடு வழியா போகணும் மேலே. படி ஏறி இருக்கும். படி அப்படியா? அப்ப முன்னாடி அவ்வளோதானே இருக்கும். ஞாபகமே இல்லை. நீ நல்ல மாதிரி முன்னாடி உள்ள கிடையாது. மரம்லாம் வச்சிருக்காங்க. ஃபுல்லும் புதுப்பிச்சிருக்காங்க அவர். சூப்பராக இருக்கும்.
ஓகே 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 మంచిగా ఉంది కాబట్టి ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நம்ம யாதகிரி குட்டா இந்த கோவிலை பற்றி இப்போ பார்க்கலாம். அங்கே இருக்கிற லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி, இது தெலுங்கானா மாநிலத்தில் யாதாத்ரி, அது புவனகிரி மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற இந்த யாதகிரி குட்டா லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் புராண காலத்தை சேர்ந்தது. இங்கு உள்ள இந்த நரசிம்மர் நாராயண மகரிஷியின் தவத்தால் சுயம்புவாக எழுந்தருளினார். ஸோ 15வது நூற்றாண்டில் விஜயநகர மன்னர் ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் அவர் போருக்கு செல்லும் முன் இந்த லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியை வழிபட்டு சென்றதாக நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இந்த புராண வரலாற்றை பற்றி பார்ப்போம்னா, யது குலத்தை சேர்ந்த யாதா என்ற முனிவர் மலையில் பெருமாளை நோக்கி கடும் தவம் புரிந்தார். அந்த முனிவரின் பக்தியால் மகிழ்ந்த பெருமாள் நரசிம்மராக காட்சி தந்தார். அந்த முனிவரின் வேண்டுகோளின்படி மலை வடிவில் இங்கேயே அருள் பாலித்தார். அந்த யாதா முனிவரின் பெயரால் யாதகிரி என்றும், குட்டா அப்படின்னா மலை அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஸோ அந்த முனிவரின் யாதா பெயர்னால இது யாதகிரி அப்படிங்கிற பெயர் அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த யாதகிரி குட்டா அனைத்து மக்களும் இந்த பெருமாளை தரிசித்து வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்கிறாங்க. இன்னொன்று, இந்த பெருமாளுக்கு உள்ள சிறப்பு அம்சங்களை பார்ப்போம். 3 வடிவங்களில் இருக்கார். இந்த கோவிலின் குகைக்குள்ள ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர், ஜுவாலா, யோகா மற்றும் நரசிம்மர் 3 வெவ்வேறு வடிவங்களில் காட்சி கொடுக்கிறார். சுதர்சன சக்கரம், இந்த மூலவரின் பின்புறம் உள்ள சுதர்சன சக்கரம் தன்னை நாடி வரும் அனைத்து மக்களையும் காப்பாற்றக்கூடிய சக்கரம் என்று அனைவராலும் நம்பி வணங்கப்படுகின்றது. இந்த பக்தர்களின் நோய்களை தீர்த்து தீய சக்திகளிலிருந்து காப்பதாக நம்பப்படுகிறது இந்த சுதர்சன சக்கரம். நவீன திருப்பணி, இந்த சமீப காலத்தில் இந்த தெலுங்கானா அரசால் பாரம்பரிய சிற்பக்கலையுடன் கருங்கற்களை கொண்டு பிரம்மாண்ட முறையில் புதுப்பிக்கப்பட்டு யாதாத்ரி அப்படின்னு இங்கே உள்ள இந்த யாதகிரி குட்டா அழைக்கப்படுகின்றது.
இது விஷ்ணுவின் 4ஆம் அவதாரமான நரசிம்மர் கோவிலாகும். இந்த கோவிலில் யாதகிரிகுட்டா இந்த சிறு நகரத்தில் உள்ள ஒரு சிறு குன்றில் மேலே இந்த கோவில் இருக்கிறது. ஹைதராபாத்தில் இருந்து 52 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. அதிக அளவு பக்தர்கள் கூட்டம் ஞாயிறு மற்றும் விடுமுறை நாட்களில் இங்கே வந்து அந்த சுவாமியை வணங்குவாங்க அனைவரும். அந்த கூட்டத்தையும் நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். எவ்வளவு மக்கள் கூட்டம் விடுமுறையில் வராங்க, அந்த பெருமாள் மேலே உள்ள அந்த அபிமானமும் நமக்கு இங்கே தெரியும். மற்றும் மூலவர் நரசிம்மர். ஆரம்ப காலத்தில் பழங்குடி மக்கள் இந்த பகுதியில் குடியேறி இயற்கையான அந்த குகையில் இருந்த சுயம்பு நரசிம்மர் அவரை வழிபடுறாங்க. சரியான வழிமுறைகள் இல்லாததுனால ஆண்டவர் மலையின் உச்சியில் மறைந்தார் அப்படிங்கிற ஒரு புராண கதையும் இங்கே இருக்கின்றது. இந்த 21வது நூற்றாண்டில் மாபெரும் புனரமைப்பு அந்த 2016 2022 வரை தெலுங்கானா அரசு யாதகிரி அந்த கோவில் மேம்பாட்டு ஆணையம், அதான் OITDA, அது வரலாற்று சிறப்புமிக்க புனரமைப்பு பணிகளை மேற்கொண்டது. சுமார் 17.5 அந்த ஏக்கர் பரப்பளவில் முழுக்க கிருஷ்ணச்சீலா கரும்பாறை அந்த கற்களை கொண்டு சிமெண்ட் கான்கிரீட் பயன்படுத்தாமல் பாரம்பரிய ஆகம முறைப்படி பிரம்மாண்டமான யாதாத்திரி அந்த ஆலயம் மறு சீரமைக்கப்பட்டிருக்கு. இப்பொழுது நிலை எப்படின்னா தெலுங்கானாவின் திருப்பதி அப்படின்னு பக்தர்களால் அழைக்கப்படுகிறது. தெலுங்கானாவின் திருப்பதி இந்த யாதகிரிகுட்டா. மூலவரின் விமான கோபுரம் தங்கத்தால் வெய்யப்பட்டு 5 வடிவ நரசிம்மர், ஜுவாலா நரசிம்மர், யோகானந்த நரசிம்மர், உக்ர நரசிம்மர், கந்த பேருண்ட நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மர் அப்படின்னு ஒரே இடத்துல அருள் பாலிக்கும் சிறப்புமிக்க ஆன்மீக தலமாக விளங்கி வருகிறது இந்த யாதகிரிகுட்டா. மற்றும் முழுமையான வழிமுறைகள், ஆன்மீக தலங்கள் அனைத்து மக்களாலும் போற்றப்பட்டு வருகின்றது. அனைத்து மக்களும் இங்கே இருக்கிற அந்த லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியை வணங்கி அவரின் அருளுக்கு பாத்திரமாகி வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாக வாழணும் நான் பிரார்த்திக்கொள்கிறேன். அனைவரும் வாங்க அந்த நரசிம்ம சுவாமியை வணங்கி வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழணும். நன்றி, வணக்கம். अथ त्रयोदशोऽध्यायः।
சேவிக்க மனம் புகுந்தேன் அடியவர்க்கும் ஐயன் வடிவழகை கண்டு அடியவர்க்கும் ஐயன் வடிவழகை கண்டு அச்சுத சதகம் செய்த நாயக பஞ்சாசத்து மும்மணி கோவி முதலாக பிரபந்தம் செய்து மும்மணி கோவி முதலா பிரபந்தம் சொல்லி நரசிம்மதாஸ் பணியும் திருவடியை நரசிம்மதாசர் பணியும் திருவடியை செய்கமனக்கூடே புரட்டாசி திருகோணம் என்னும் புண்ணியதினத்தில் புரட்டாசி திருகோணம் என்னும் புண்ணியதினத்தில் பரிமுக நடியில் பணிந்து ஸ்தோத்திரம் செய்து திருமலை படிதண்ணில் வரிசையுடன் இறங்கி திருமலை படிதண்ணில் வரிசையுடன் இறங்கி கருடனது கரையில் கம்பீரமாய் வருகிறார் கருடனது கரையில் கம்பீரமாய் வருகிறார் சேவிக்க மனம் பூண்டேன் நிகமாந்த தேசி திருநாளின் மகிமையை நிகமாந்த தேசி திருநாளின் மகிமையை சேவிக்க மனம் பூண்டேன் నగుమో మూగనలేని నాజాలి తెలిసి నగుమో మూగనలేని నాజాలి తెలిసి నగుమో మూగనలేని నాజాలి తెలిసి నగుమో కనలేని నాజాలి తెలిసి నను బ్రోవరారాధా శ్రీ రఘువర నీ నగుమో కనలేని నాజాలి తెలిసి నన్ను బ్రోవరారాధా శ్రీ రఘువర నీ నగుమో కనలేని నాజాలి తెలిసి నన్ను బ్రోవరారాధ శ్రీ రఘువర నీ నగుమో కనలేని నాజాలి తెలిసి నగరాజధరా నగరాజధరా నీదు పరివారమెల్లా ఓ నగరాజధరా నీదు పరివారమెల్లా ఓగి బోధన చేసెడు వారలు కారే ఓగి బోధన చేసెడు వారలు కారే అటులుండెదరే ఓగి బోధన చేసెడు వారలు కారే అటులుండెదరే నీ నగుమో కనలేని
తెలిసి